மிக முக்கியமான படைப்பாளி, இலக்கிய உலகின் பிதாமகர் பீஷ்மர் என்று எங்களுடைய பெரும் பொக்கிஷமாக நாங்கள் கருதுகின்ற ஐயா அசோகமித்திரன் அவர்களுடைய தண்ணீர் என்கின்ற ஒரு இரவா காவிய படைப்பை இன்றைக்கு ஒரு திரைப்படமாக்குகின்ற துவக்க விழா இது என்பதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு உங்கள் முன்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல இருக்கின்றேன். நான் எழுதுவதெல்லாம் படிப்பதற்கு என்றுதான் நான் எழுதுவது. அது படிக்கும்போது ஏதோ திரைப்படம் மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு மாயை. அது திரைப்படம் ஆக்குவது மிகவும் ஒரு சிரமமான காரியம். அது நிறைய பேர் இந்த யாரோ முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் இன்னொரு நாவலுக்கு தானே இந்த சசிகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த கலைந்த நிலைகள்னு ஒரு நாவல் ஒன்று இருக்கு. அது நாவலே இல்லை. அதை நான் சினிமா எடுக்க போறேன். அப்புறம் அதை விட்டுட்டார். அவர் திடீரென்று ஏதோ ஒரு படம் வருகிறது, அது ஓடுன்னு ஓடுகிறது. மிகவும் முயற்சி எடுத்துக்கொண்டு நல்ல பெரிய சிறப்பான நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாம் உழைத்திருப்பாங்க. அதில் அது என்னன்னா நான் ஒரு பார்வையாளர் பார்த்துட்டு என்ன பழசா இருந்தது இன்னும் சொல்லிட்டு போயிடுவார். சரி, இந்த 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 ஒரு நிலைமை திரைப்படத்துக்கு தான் இருக்கிறது. புத்தகத்தில் அப்படி கிடையாது. புத்தகத்தில் ஓரளவு நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது, மிக மிக நன்றாக இருக்கிறது அப்படிதான் சொல்லுவார்கள். இல்லைன்னா மோசம், அது ஒரே இது என்ன. ஆனால் திரைப்படத்தில் தான் இவ்வளவு முயற்சி பண்ணி அது நல்லா வரணும். அதனால இப்போ இங்கே வந்த இந்த பிள்ளையார் இருக்காரு, அவரை நினைத்தால், அவரை நினைத்து நாம் தொடங்கினால் நன்றாக அமையும். நான் அதிகமாக பேசுபவள் இல்லை, குறைவாக பேசுபவள், அதிகமாக சிரிப்பவள், இன்னும் அதுக்கு மேல பாடுகிறவள். அதனால் தான் என்னவோ வசந்த் வந்து இந்த படத்திற்கு தண்ணீர் என்ற இந்த தலைப்புள்ள படத்திற்கு இசை அமைக்க அழைத்திருக்கிறார். It's a challenge, it's an adventure, and I believe that I will give my best and do my best, and this venture for Thanneer will be the best. Definitely I'm very happy that I'm going to work with Sudha Raghunathan. அவங்க வந்து ரொம்ப அடக்கமாக சொல்கிறாங்க. இன்றைக்கெலாம் கீபோர்டு வச்சுருக்கவங்கலாம் மியூசிக் டைரக்டர் அந்த லெவலில் இருக்குது. அவங்களுக்கு இசையில் தெரியாதும் இல்லை, பாடலில் தெரியாதும் இல்லை. ஸோ அந்த திரை இசை அவங்கள்ட்டேருந்து ஒரு சிறந்த இசை வர முடியும். ஏன்னா நான் ஒரு ரசிகன் எப்பயுமே பாடல்களுக்கு. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஒரு பெஸ்ட்டு மியூசிக் வரும். அசோகமித்திரன் எனக்கு தெரியாது, ரொம்ப முரண்தொடையாக ஒரு ஆன்டிதேசிஸாக அவங்களுக்கெல்லாம் தோணலாம். ஒரு ஆணை காதலிக்கிறது கூட இந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவலில் முகமெல்லாம் சுளிக்காமல் பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயமா உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அது கூட நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். இவ்வளோ வயசானவரை போய் காதலிக்கிறியாடான்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அவ்வளவு காதல் அசோகமித்திரன் மேலே, அவருடைய ஒவ்வொரு படைப்பு மேலேயும். எனக்கு வந்து மாலதியை எடுக்கணும், இன்ஸ்பெக்டர் செண்பகராமனை எடுக்கணும், விடியுமாவை எடுக்கணும். அவருடைய ஒரு எலியை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார். அவருடைய எல்லா கதைகளையும் எடுத்தால் கூட என் மனசுக்கு திருப்தி வராது. அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் மிடில் கிளாஸ் அந்த வர்க்கத்தினுடைய சோகத்தை அவரை விட துல்லியமாக தமிழில் பதிவு பண்ண எழுத்தாளர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என் அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழினுடைய ஒரு ஹெமிங்வே அவ்வளோ ஒரு சிறந்த, அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளர். அவருக்கு வந்து அவருடைய நாவலை நான் படமாக எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன தைரியம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராவர்ப் உண்டு இங்கிலீஷில், ஐ டோன்ட் மைண்ட் ஃபாலிங் இஃப் ஐ ஃபால் ஃபார்வர்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, விழுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு அடி முன்னாடி இருப்போம் இல்லையா எழுந்து நடக்கிற போது. அந்த மாதிரி நான் தைரியமாக ஒரு சேலஞ்சாக தான் இந்த நாவலை வந்து திரைப்படமாக எடுக்கிறதுக்காக துணிஞ்சிருக்கேன். தண்ணீர் அவங்க குரு தான் பண்ணார். தண்ணீர் படம் எடுத்து மிக பிரம்மாண்டமாக எல்லா விருதுகளையும் வாங்கினார். வறண்ட பூமி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். தண்ணீர் சிஷியன்
வெறும் தண்ணீர் மட்டும்தானே டைட்டில் வச்சிருக்கேன்னு நினச்சேன். தண்ணீர் இங்கிலீஷில் போட்டு அப்புறம் தண்ணீர் தமிழ் போட்டு தண்ணீர் தண்ணீர் ஒரு குரு மாதிரி தான். நிச்சயமா உன்னுடைய குரு ஸ்தானத்தில் பாலச்சந்திரன் அவர்கள் எந்தெந்த விருதுகளை பெற்றாரோ அதிலும் அதிகமாக நீ விருது பெற நான் வாழ்த்துறேன். ஒரு துணிச்சல் வேணும். எப்படி படம் எடுக்கணும்னா ஹக்கா ஹுக்கா கிப்பாப்பான்னு டைட்டில் வைக்கணும். உண்மையிலே ஜில் 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 ஜலக் ஜலக் ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் டைட்டில் வருது. ஆனால் தண்ணீர்னு வச்சுட்டு சமுதாய பிரங்கையோட ஒரு அசோகத்தினுடைய கதை எழுதி செய்யணுங்கிறதுக்கு கலைஞனுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். இட்ஸ் கிரேட். ஏன்னா அசோகத்தின் இஸ் நாட் அன் ஆர்டினரி ரைட்டர். சினிமா பற்றி எழுதியிருப்பார், சூப்பராக படிச்சிங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எடிட்டர்கள் எனக்கு எப்படியா அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைப்பேன். அந்த புக்கை படித்தோன்னே ஷாக்கு. சினிமாவில் இருந்தவங்க கூட எழுத முடியாது, அப்படி எழுதுவார். எளிமையான மனிதன், அற்புதமான அவர் சொன்னார், இதெல்லாம் எழுதுறதுக்கு இது படிக்கிறதுக்கு தானே எழுதுறோம்னு. படிப்பதற்கு எழுதுதான். ஆனால் இந்த படைப்பு உலகுக்கு போய் சேர வேண்டும் என்று வசந்தை படைத்திருக்கிறார்கள். இது உலகை சென்றடையும் இந்த தண்ணீர்.